நம்மோடு கூட பேசும்படி கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். ஏசப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை செஞ்சிருக்கீங்க, ஒரு குறை இல்லாம நடத்திருக்கிறீங்க. நீங்க செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பான்னு சொல்ல தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்திருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். எங்களுக்கு இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பு கல்வாரி சிலுவையில எங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் திறந்திருக்கிறீங்கப்பா. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்கு ஈடா நாங்க என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே? எங்களுக்கு ஒரு தகுதியும் கிடையாதப்பா. ஏசப்பான்னு சொல்ல தகுதி கிடையாது. ஆனா உங்களுக்கு வெளியேறப்பட்ட ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய மகனாக மகளாக எங்களை வச்சு அழகு பார்க்கிறீங்களே, நன்றி செலுத்துற ஆண்டவரே. அந்த 2 மாதம் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்தீங்க. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ அவமானங்கள், நிந்தனைகள், ஏளனங்கள் வந்துச்சு. எங்களை ஒரு நொடி கூட கைவிடல, ஒரு நொடி கூட கைவிடல ஏசப்பா. நீங்க செஞ்ச நன்மைகள் ஏராளம் ஏராளம் அப்பா. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த மாதம் இது எங்களோடு கூட இருக்கணும் அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் கூட்ட ஆண்டவர் கூட இருங்கப்பா. இந்த மாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சிறையிருப்பை திருப்புற மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களை என்னென்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்னென்ன ஆண்டவரே இழந்து போனாங்களோ அதை புதுப்பிக்கிற மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்கள வீட்டை கட்டுற மாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஜெப ஜீவியம் கட்டுகிற மாதமா இருக்கட்டும். ஜெபிக்கிற பாத்திரமா எடுத்து பயன்படுத்துங்க. வேதம் வாசிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. வெளியேறப்பட்ட ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்றவங்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய கரம் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளோட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் இருந்தா போதும் அப்பா. நாங்க பெரிய காரியங்களை செய்வோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் எங்களோட கூட இருப்பதாக. திருக்கரத்தா தாங்கி என்னை திருச்சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் நெந்திடுமே. குயவன் கையில் மண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் யாரும் கோலப்படுறீங்களா? ஏசப்பா கூட வாழ்க்கையில வர்றாரு. உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அளித்தனரே இந்த மீட்பு. கண்களினால் காண்கின்றேனே இன்ப காணான் தேசமதை. கண்களினால் காண்கிறேனே இன்ப
இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் பரலோகம் வரணும் ஆண்டவரே. கண்களினால் காண்கின்றேனே இன்ப கானான் தேசமதை. இந்த காலை வேளையில இந்த பரிசுத்த ஆராதனையில இது எங்களோடு கூட பேசுமப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு முதலாவது நான் கீழ்ப்படுகிறேன். வந்த பிள்ளைகள் வந்தாண்டமா போயிடக்கூடாது. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வைராக்கியமாய் வாழணும் ஆண்டவரே. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஏசப்பா. நீங்க மாறாதவராய் இருந்து எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக பிள்ளைகள் வைராக்கியமாய் வாழணும் ஆண்டவரே. மனிதர்களை பிரியப்படுத்துற வாழ்க்கையை வாழக்கூடாது. என்னை பிரியப்படுத்துற வாழ்க்கையை வாழக்கூடாது. எனக்காக கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்திருந்த ஏசப்பாக்கு நான் பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசும். எல்லா துதியும் கனம் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்ல சொல்ல சாத்தானின் கோட்டைகள் தகர்க்கப்படும். அல்லேலூயா. சொல்ல சொல்ல சாபங்கள் மாறும். அல்லேலூயா. சொல்ல சொல்ல பில்லி சுனை வல்லமைகள் உடைந்து போகும். அல்லேலூயா. சொல்ல சொல்ல உங்க பலவீனங்கள் மாறும். ஆமென். ஸ்டேடியத்துல போய் எதுக்கோ கத்துறாங்க. சினிமால போய் எதுக்கோ சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆலயத்தை நின்று ஆண்டவருக்காக நீங்க துதிக்கிறப்ப வாயை திறந்து துதிச்சு அல்லேலூயா பாட்டு பாடி கை தட்டி ஜோம் பண்ணி நம்ம கட்டுகள் உடையும். ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். இந்த மாசம் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். இந்த மாசம் சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். எப்ப சிறையிருப்பு திருப்புவாரு? ஆண்டவர் நம்ம கூட இருந்தாதான் சிறையிருப்பு திரும்பும். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களையும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை வரை யாருனாலும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தை யாரும் சொல்றதுக்கு அதிகாரமும் கிடையாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நம்ம கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, இருக்க மாட்டாங்க. உங்களோட கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். அப்பா பார்த்து பிள்ளைங்க சொல்லுவாங்க, அப்பா அம்மா பார்த்து கடைசி வரைக்கும் கூட இருப்பேன். சொல்றது நல்லதுதான். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்க விடாது. பெண் பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா அவங்களை கடைசி வரைக்கும் கண்கலங்கமா பார்த்துக்குவோம் அப்பா அம்மாவை. சொல்றாங்களா இல்லையா? சொல்லுங்க, சொல்றாங்களா இல்லையா? ஆனா நேரம் வர்றப்போ, வாலிபம் பிரயாத்தை கடந்து வர்றப்போ திருமணமாயி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. பையன் மேரேஜ் முடிச்சுட்டு கூட இருப்பா, அப்பா அம்மாட்ட கூட இருப்பான்னு சொல்லுவான். மேரேஜ் முடியும், தனியா போயிடுவாங்க. ஃபாரின் வேலைக்கு போயிடுவாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்பா கூட கடைசி வரைக்கும் அம்மா கூட இருப்பான்னு சொல்லுவாங்க. நேரம் வர்றப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருப்பேங்கிறார். அவர் இங்கேயும் கூட இருப்பார், பரலோகத்திலையும் அவர் கூட இருப்பார். இந்த காலை வேளையில ஆண்டவர் யாராரு கூட இருப்பாரு, யாராரு கூட இல்லைன்னு நம்ம பார்க்க போறோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தாதான் கூட இருப்பார். இஷ்டம் போல வாழ்ந்தா அவர் கூட இருக்க மாட்டார். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி செஞ்சாதான் அவர் கூட இருப்பார். பைபிள் ஆண்டு என்னென்ன சொல்லியிருக்காரோ அதன்படி கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம பரலோகம் போக முடியும். நான் ஒயிட் ஷர்ட் போடுறதுனால நான் பரலோகம் போக முடியாது. பைபிள் என்ன சொல்லுதோ செஞ்சாதான் நான் பரலோகம் போக முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடன் கூட இருப்பேன். எப்ப கூட இருப்பார்?
அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். காஸ்பல மத்தவங்களுக்கு சொன்னாதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். சும்மாலாம் இருக்க மாட்டார். இயேசு உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை மத்தவங்களுக்கு சொன்னாதான் அவர் கூட இருப்பார். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த நிறைய கட்டளை கொடுத்திருக்காரு. அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறோமா? என்ன கட்டளை கொடுத்திருக்காரு? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடுறவங்களா இருக்கிறோமா? காலையில் எந்திரிக்கிறோம், யார்கிட்ட பேசுறோம்? போனை பார்க்கிறவங்களா இருக்கிறோமா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசுறவங்களா இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் வார்த்தை யார்கிட்ட பேசுறவங்களா இருக்கிறோம்? எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாங்குறாரு. பின்னாடி என்ன சொல்றாரு? அப்பத்தை கொண்டு வாங்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, எண்ணெயும் மாவும் கொஞ்சம் தான் இருக்குது, நான் கொஞ்சம் விறகு பொறுக்க வந்தேன், சாப்பிட்டு செத்து போலான் இருக்கிறோம். சாப்பிட்டு செத்து போலாம். இயற்கையான மரணம் கிடையாது. செத்து போலான்னு என்ன, சூசைட் பண்ணலான் இருக்கோம். சாப்பிட்டு எண்ணெயும் மாவும் இல்ல, தீர்ந்து போச்சு, சுத்தி பஞ்சம், பட்டினியில் இருக்கிறத விட செத்து போலான் இருக்கிறோம். எலியா சொல்றாரு, முதலாவது செஞ்சு உங்ககிட்ட கொண்டு வாங்க. அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு போறாங்க. எனக்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த பரிசுத்தவான் சொல்றாருன்னு சொல்லிட்டு கொண்டு போறாங்க. அந்த அம்மா சாகவும் கிடையாது, எண்ணெயும் மாவும் குறைவும் கிடையாது. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு முதலாவது ஆண்டரை தேடணும்னா நம்ம வாழ்க்கையில ஒரு குறையும் இருக்காது. அந்த அம்மா தன் மனசு என்ன சொல்லுதோ அதன்படி செஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா செத்து போயிருப்பாங்க, எண்ணெய் மாவு இருக்காது. ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு எனக்கே இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு தெய்வன் ஆண்டுடைய பிள்ளை, தெய்வ வார்த்தை வருது, கீழ்ப்படிஞ்சு கொண்டு போறாங்க. அங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம், அதிசயம். அவங்க வாழ்க்கையில, அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை திருப்புறாரு. சிறையிருப்பு எப்ப திருப்பும்? ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சதான் சிறையிருப்பு திரும்பும். இஷ்டம் போல வாழ்ந்தா சிறையிருப்பு திரும்பாது. கீழ்ப்படியணும், கீழ்ப்படிஞ்சதான் சிறையிருப்பு திரும்பும். அந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு கொண்டு போறாங்க, எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை. நம்ம ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படுறாங்களா இருக்கிறோமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடுறோமா? எத்தனை பேருக்கு தமிழ் படிக்க தெரியும்? கை தூக்குங்க. நானும் தூக்குறேன். போன வருஷம் ஃபுல்லா பைபிள் படிச்சு முடிச்சவங்க கை தூக்குங்க. பாஸ்ட் படிச்சிருக்காங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு டைம் படிச்சு முடிச்சவங்க கை தூக்குங்க. 2 டைம். மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? 2 டைம் முடிச்சிங்களா? 2 டைம் கை தூக்குமா? நல்லாதான் தூக்கு. அன்னப்புறம் தூக்கு, நல்லா தூக்கு. கரங்களை தட்டுவோமா? அன்னப்பண்ணக்காரன் தான் அப்படி, ஆண்டுடைய ஆலயத்தை தூக்குறப்ப சத்தமா அல்லேலூயா சொல்லி தூக்கணும். மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா சொல்லுங்க. ஆமா, தப்பு, சாரி. போன வருஷம் எவ்வளவு படிச்சு முடிச்சீங்க? 3 பேர். கரங்களை தட்டுமா? தமிழ்ல யாருங்க மொழிபெயர்த்து கொடுத்தா?
அவர் என்ன கோயம்புத்தூர்காரா, பொள்ளாச்சிக்காரரா, இல்ல வால்பாறைக்காரரா? ஜெர்மன் தேசத்துல இருந்து சொல்றாரு, என் பிள்ளைகள் தமிழ் படிக்கணும், போ, என் பரிசுத்த வேதாமத்தை படிக்கணும். கீழ்ப்படிஞ்சு வராருங்க. தரங்கம்பாடி கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து கேட்கிறாரு, தமிழ் கற்றுக் கொடுங்கன்ட்டு. தமிழ் கற்றுக் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சொன்ன இதான் சாக்குன்னு படுத்துவங்கள. கடற்கரை மணல்ல சிறு சிறு பிள்ளைகள் விளையாண்டு இருப்பாங்களாமா. எழுதி பழக ரத்தம் சொட்டுமாமா. ரத்தம் சொட்டுனாலும் தமிழ் மொழிய கடல் மணல்ல எழுதி எழுதி பழகுறாரு. தமிழ் மொழிய கடற்கரை மணல்ல எழுதி பழகி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு மொழிபெயர்த்தது என்ற பரிசுத்த வேதாகமம். எதுக்கு வேதத்து பிசாசு மணிக்கணக்கா யூடியூப், ஃபேஸ்புக் பக்கத்துல போய் போன் பேச வைப்பான் கதைய. ஆனா பைபிள் வாசிக்க விட மாட்டான். பைபிள் வாசிச்சாங்கன்னா பரிசுத்த வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாங்க. அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு முழங்கால ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிசாசுக்கு தெரியும். வாசிக்க விட மாட்டான். யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உன் வாழ்க்கையில பிரச்சனையா? மனுஷனை பார்க்காத, முழங்கால் போட்டு ஆண்டவரை பாருங்க. உன் வசனம் என் காலுக்கு தீமை, என் பாதைக்கு வெளிச்சம். உன் படிப்பும் வாழ்க்கையில வெளிச்சத்தை தராது. உன் அறிவும் வாழ்க்கையில வெளிச்சத்தை தராது. உன் திறமை வாழ்க்கையில வெளிச்சத்தை தராது. பைபிளை வாசிச்சாதான் வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். யாருடைய காரியம் வாய்க்கும்? துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதாரிக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். காரியம் வாய்க்கலையா? வர யார் மேல? எம் மேல, அவர் மேல கிடையாது. வேதத்தை வாசிக்கணும். எத்தனை மணிக்கு நம்ம சர்ச்சுங்க? 8 மணிக்கு சர்ச். பாஸ்டர் அழகா ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? நாங்க வராதுக்கு முன்னாடி நீங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, நாங்க வராதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிறீங்க. எத்தனை மணிக்கு உங்க காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? பாப்பா நீங்க என்ன படிக்கிறீங்க? யார் காலேஜுக்கு போறவங்க? ஸ்கூலா? காலேஜ்? எத்தனை மணிக்கு உங்க காலேஜ்? 9:45. 10 மணிக்கு போவீங்களாமா? 10:30 மணிக்கு போவீங்களா? எத்தனை வேலைக்கு போறவங்களா நீங்களா? எத்தனை மணிக்கு உங்க ஆபீஸ்? 8:40. 9:30 போவீங்களா? இல்ல 10 மணிக்கு போவீங்களா? இல்ல 10:30 மணிக்கு போவீங்களா? 9:45 காலேஜ் எத்தனை மணிக்கு போவ? 9:30. உலகத்தின் காரியங்களுக்கு அவ்வளவு ஞானமா போறோம். சபைக்கு எப்படி வர்றோம்? பைபிள் சொல்லுது, என்னை கனம் பண்ணுறதை நான் கனம் பண்ணுவேன். ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை கொடுக்கணுங்க. நினைச்ச நேரம் போறக்கு எங்க போலாம்? நினைச்ச நேரத்துக்கு எங்க போலாம்? ப்ளூஃபீல்ட் மாலுக்கு போலாம். நினைச்ச நேரம் போறக்கு ஃபன் மாலுக்கு போலாம். நினைச்ச நேரத்துக்கு போறக்கு KFC போலாம். இது பரிசுத்த ஆலயம். நினைச்ச நேரத்துக்கெல்லாம் போக முடியாது. சபைக்குள்ள வந்துட்டா ஆண்டவருக்கு உங்களுக்கு தான். பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசிக்கணும். சிரிக்கிறதா இருந்தா வெளியே போய் சிரிச்சுக்கணும். இது ஆண்டவர் உலாவுகிற இடம். என்னை கனம் பண்ணது நான் கனம் பண்ணுவேன். யார்கிட்ட விளையாண்டு இருக்கிறோம்? வாழ்க்கை பிரகாசமா இருக்கணுமா? ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை கொடு. ஆண்டவர் உனக்கு இந்த காலை வழியில திட்டம் தெளிவா பேசுறாரு. அந்த கேட்டுக்கு வெளியே போய் மணிக்கணக்கா பேசலாம், முடிஞ்ச ஏற்பாடு பேசிக்கலாம். சபைக்குள்ள இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகள். ஆண்டவர் உலாவுகிற இடம். ஆண்டவர் கொடுக்கிற கனத்தை கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்தை கொடுப்பார்.
யோவான் 14:27 சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. முதலாவது ஆண்டவர் தேடணும்னா சமாதானத்தை கொடுப்பார். சமாதானத்துக்கு வேண்டி எத்தனையோ பேர் இங்கிருந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போய் 48 மணி நேரம் நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க? 10 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போய் 48 மணி நேரம் நிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை முழுது நின்னாலும் சமாதானம் கிடைக்காது. இயேசுநாதரை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாதான் சமாதானம் கிடைக்கும். ஏன்னா அவர் தான் நம்மளுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். லைவ் போகுது இங்க போறாங்க, லைன் நிக்கிறாங்க, சமாதானம் கிடைக்காது. சபைக்குள்ள வந்தா சமாதானம் கிடைக்கும். சிறையிருப்பை திருப்புற இடம் இது, உங்களை கட்டுகிற இடமா இது துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ரெட்டத்திலேயே மகிழ்ச்சியை கொடுக்கிற இடம் இது. உங்க வாழ்க்கையில என்னென்ன இழந்தீங்களோ திருப்பி தர இடம் இது. சாதாரண இடம் கிடையாது. இது காலேஜ் ரூமா கிளாஸ் ரூமா கிடையாது. இது ஆண்டவர் உலாவுகிற இடம் இது. இதுக்கு பேரு பரிசுத்த ஆராதனை. பரிசுத்த வேதாமத்தை கையில பரிசுத்தமா தான் நடக்கணும், பரிசுத்தமா பேசணும், பரிசுத்தமா சிந்திக்கணும். கையில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட என்ன கொடுப்பாரு? சமாதானத்தை கொடுப்பாரு, சிறையிருப்பை திருப்புவாரு. நீங்க என்னென்ன ஆண்டவர்கிட்ட ஜெபத்தை கேட்கிறீங்களோ அத்தனைக்கும் பதில் தருகிற மாதமா இருக்கும். எப்போ? முதலாவது ஆண்டுடைய ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யத்தை தேடாம சிறையிருப்பை எப்படி திருப்பாருன்னா திருப்ப மாட்டாரு. வேதத்தை வாசிக்கலன்னா எப்படி சிறையிருப்பை திருப்புவாரு? இது இரக்கம் செய்கிற மாதமா இருக்கும். ஆண்டவர் இருப்பாரு எப்போ? அவரோட ராஜ்யத்தை தேடுறப்போ. கட்டுகிற மாதமா இருக்கும் எப்போ? அவர் முதலாவது அவரை தேடுறப்போ. தேடாம எப்படி இரக்கம் செய்வாரு? தேடாம எப்படி நம்மளை கட்டி வைப்பாரு? தேடாம நம்ம சிறையிருப்பை எப்படி மாற்றுவாரு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போய் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கல்வாரி சிலுவையில கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் மரிச்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வெளியேறப்பட்ட சமாதானத்தை உள்ளத்துல வச்சிருக்காருங்க. சமாதானத்தை வச்சிருக்காரு. காசு கொடுத்து பங்களா வாங்கலாம், காசு கொடுத்து வீடு வாங்கலாம், காசு கொடுத்து கப்பல் வாங்கலாம். சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவர் உள்ளத்துல ஏற்றுக்கொண்டதான் சமாதானம் கிடைக்கும். அவர் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் எப்படி சமாதானம் கொடுக்குது? 60 வயசு கிழமை 25 வயசு மாதிரி நடிக்கிறான். 50 வயசு பாட்டி 20 வயசு மாதிரி நடிக்குது. சினிமா நாடகம் சந்தோஷத்தை சமாதானத்தை தராது. ஏன் கிறிஸ்துவ வீட்டுல சினிமா நாடகம் சீரியல் பார்க்க கூடாது? பாத்தீங்கன்னா அவனுக்குள்ள என்னென்ன விபச்சார வேசித்தன ஆவி இருக்குதோ, அவனுக்குள்ள என்னென்ன கோபத்தின் ஆவி இருக்கோ, அவனுக்குள்ள என்னென்ன பிடிவாதத்தின் ஆவி இருக்கோ, அந்த பொம்பளைக்குள்ள என்னென்ன சண்டை ஆவி இருக்கோ, என்னென்ன தேவையில்லாத பிசாசின் குணம் இருக்கோ, அத்தனையும் பார்க்கிற உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ வீட்டுல சினிமா நாடகம் சீரியல் ஓடக்கூடாது. நேரம் கிடைக்கிறப்ப பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். உலகம் கொடுக்கிறப்ப நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் சமாதானம் எப்படி கொடுக்குது? டாஸ்மாக் குடிச்சா சமாதானம்ட்டு போறான். எது குடிக்கிறான்? சமாதானத்துக்கு குடிக்கிறான். குடிச்சு போட்டு போய் போய் படுத்து கிடக்குறான். டிச்சிலையும் சேத்துலையும் படுத்து கிடக்குறான். டாஸ்மாக் குடிச்சிட்டு டிச்சிலையும் சேத்துலையும் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடக்குறான். எதுக்கு? சமாதானத்துக்காக குடிக்கிறான்.
பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம். உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் மரணத்துக்கு நரகத்துக்கு நேரா கொண்டு போகும். என் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பரலோகத்துக்கு நேரா கொண்டு போகும். ஆமென். உலகம் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் நரகத்துக்கு நேரா கொண்டு போயிடும். தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனீங்கன்னா பிசாசு நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். ஆண்டவர் பார்க்கிற பயத்தோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் வாழ்க்கையில அதனதின் காலத்தில் நேர்த்தியா செய்வார். ஆண்டுடைய கிருபையினால அநேக திருச்சபைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை வாரம் 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 கொண்டு போயிட்டு இருக்கேன். கழுதைக்கு வந்த வாழ்வு இயேசு வாழ்வு. ஒரு நாளும் சண்டே சர்வீஸ்க்கு லேட்டா போன சரித்திரமே கிடையாது. ஏஜி பாம்பேல கன்வென்ஷன், மொழி தெரியாத இடம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டேன். போன வாரம் திருப்பூர், அதுக்கு முந்தின வாரம் ஊட்டி சர்ச், சிட்டி ஏஜி சர்ச். 6:30 மணிக்கு சர்வீஸ், 4 மணிக்கு வண்டி எடுத்து 6:15 போயிட்டேன். நான் என்ன பிராக்டிஸ் பண்ண அதான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுங்க. யாரு பாக்குறாங்களோ இல்லையோ, ஏசப்பா என்னைய 24/7 பார்த்துட்டு இருக்கிறார். நான் பேசுறது, நான் நடக்கிறது, உட்கார்றது அத்தனை அவர் பார்க்கிறாருங்க. மனுஷனை ஏமாத்திடலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நல்லவங்கள மாதிரி நடிச்சு மற்றவங்களை ஆண்டவரை ஏமாற மாட்டார். நல்லவங்கள மாதிரி நடிச்சோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு இன்னைக்கு ஆண்டுடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் புசிக்க போறோம். செஞ்ச தப்பை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். துணிகரமா செய்யக்கூடாது. டாஸ்மாக் குடிச்சு இன்னைக்கே திருந்திக்கோ. சபைக்கு இன்னைக்கு டாஸ்மாக் போற காலை இன்னைக்கு நிப்பாட்டிக்கோ. ஆண்டவர் எச்சரிக்கிறாரு, திரும்ப திரும்ப பாவம் செய்யக்கூடாது. திரும்ப திரும்ப போய் பீடி சிகரெட் வாங்கி குடிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப தேவையில்லாத மொபைல்ல தேவையில்லாத யூடியூப், ஃபேஸ்புக் பாக்குறவங்களா இருக்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம். உன் இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் கூட இருப்பார். அப்பதான் உன் வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பை திருப்புவாரு. அப்பதான் ஆண்டுடைய கரம் உனக்கு இரக்கம் செய்யும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை 2 பேர்த்தி படைக்கிறாரு. படைச்சு என்ன சொல்றாரு? அந்த கனிய புசிக்காத. பிசாசு என்ன சொல்றான்? அந்த கனிய புசி. ஆண்டவர் சொல்வார், சர்ச்சுக்கு நேரத்துல போ. ஆண்டவர் சொல்வார், சர்ச்சுக்கு நல்லா கைதட்டி பாட்டு பாடு. ஆண்டவர் சொல்வார், சர்ச்சுக்குள்ள வந்து என்னை ஆராதி. பிசாசு சொல்லுவான், நீ பக்கத்துல பார்த்து சிரிச்சிட்டு, பக்கத்துல பார்த்து பேசிட்டு. சர்ச்சுக்கு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை தான், கொஞ்சம் லேட்டா போலாம், கொஞ்சம் சலுப்பா இருக்கு, நான் நைட் நிறைய நேரம் தூங்கிட்டு மொபைல் பார்த்துட்டு சர்ச்சுக்கு லேட்டா போலாம். பிசாசு சொல்லுவான். ஆண்டவர் சொல்வாரு, முதலாவது என்னை தேடு. ஏவாளை பார்த்து ஆதாம் 2 பேர்த்து சொல்றாரு, இந்த கனியை தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. பிசாசு சொல்லுவான், கொஞ்சம் சலிப்பா இருக்கா, டாஸ்மாக்ல போய் கொஞ்சம் குடிச்சுக்கோ. பிசாசு சொல்லுவான், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன்ல கொஞ்ச நேரம் பேசிக்கோ, சந்தோஷமா இருக்கா. நரகத்துக்கு கொண்டு போயிடும் பிசாசு. உன் பார்வைக்கு சந்தோஷமா இருக்கா, பிசாசு மொத்தமா கொண்டு போயிடுவான், நரக அழிவுக்கு நேரம் கொண்டு போயிடுவான். ஆண்டவருக்கு பெரியமா இருந்தா போதும், உன்னை அழகா வச்சு உன்னை பராமரிப்பார். உன்னை ஏவாள் 2 பேர்த்து சொல்ற, கனி சாப்பிடாத, புசிக்காத. பிசாசு சொல்ற, அந்த கனியை சாப்பிடு, அந்த கனியை தொட்டாதான் சாப்பிட முடியும். ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதுல எதிர்மறையா பிசாசு செய்யறான். உனக்கு தெரியும், பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவர் சொல்வாரு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாத,
தேவையில்லாத மொபைல்ல யூடியூப்ல தேவையில்லாத அசிங்கத்தை பார்த்து தொலையாத பாரு ஆண்டவர். பிசாசு சொல்வான், நீ பாரு, உனக்கு சந்தோஷமா இருக்கும் பாரு. யாருடைய பேச்ச கேட்கிற நீ? ஆண்டவர் சொல்ல, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத, அவிசுவாசியோட பிணைக்கப்படாதிருப்பாய் பைபிள் சொல்லுது. நிறைய திருச்சபைக்கு போவோம் பாஸ்டர், அன்னைக்கு திருச்சபைகளுக்கு போவோம். வாலிப பிள்ளைகள் சொல்லுவாங்க, செபிக்கு வரப்ப சொல்லுவாங்க, அண்ணே இன்னைக்கு நான் குழந்தை தனியா இருக்கேன்னு, கை நிறைய காசு சாப்பிட்டு இருக்கேன்னு. ஏமா என்ன பிரச்சனை? என்ன நான் படிக்கிற கூட வேலை செய்யற கூட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேனே, உன்னை அப்படி வச்சுக்குவான் இப்படி வச்சுக்குவான்னு சொன்னானே, 3 மாசத்துல அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டானே. அப்பதான் அவன் சுயரூபம் தெரிஞ்சிச்சு. அவனுக்கு நிறைய பேர்த்த தொடர்புனே அடிச்சு துரத்திட்டானே. வீட்டுல வந்து நான் நிக்கிறேனே தனியா அப்பா அம்மா கூட. நான் கேட்பேன், வாரம் உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றாருல்ல, ஆண்டவர் கையில பைபிளை கொடுத்திருக்காருல்ல, வாரம் பிரசங்கம் பண்றா கேட்கிறேன். வாரம் ஆண்டவர் மட்டும் பைபிளை வச்சு பேசுறாரு. ஆண்டோடைய வார்த்தையை கேட்காம ஏமா இப்படி பண்ண அழுகியா நிப்பாங்க. சொல்ற பேச்சு கேட்காட்டி யாரு அனுபவிக்கிறது? நம்ம தான். ஒழுக்கமா ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா போதும், உன் வாழ்க்கை ஆண்டவர் மலை மேல வைக்கப்பட்ட போல் விளக்கை போல அவர் வச்சிருப்பார். இஷ்டத்துக்கும் பண்ணிட்டேன், வெளியே நிக்கிறனே, அப்பா அம்மா ஒரு பாரமா இருக்கனே, டூ லேட். நீ ஃபர்ஸ்டே நீ ஆண்டோடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தீன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, பண்ணாத, உன் மனசு என்னபடியோ செஞ்ச, அனுபவிக்கிறியம்மா. முதலாவது ஆண்டோடைய ராஜ்யத்தை தேடுறவங்களா இருக்கணும், ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில் இருக்க சிறையிருப்பு மாறும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இரக்கம் செய்வார். அப்பதான் ஆண்டவர் நம்முடைய எல்லாம் என்னென்ன தேவை அத்தனை கட்டுவார். இஷ்டத்துக்கு நம்ம போல இருந்தோம்னா ஆண்டவர் இறக்கவும் செய்ய மாட்டார், சிறையிருப்பு திருப்பவும் மாட்டார், கூட இருக்க மாட்டார். ஆதாம் ஏவாள 2 பேர்த்தையும் சொல்ற, சாப்பிடாத, கீழ்ப்படியவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்களோ செஞ்சாங்க. சாப்பிட்டு கொண்டு போய் ஐயாட்டையும் கொடுத்தாரு. ஐயாவா சொல்லி, சாப்பிட்டா நீ சாப்பிடு, நான் சாப்பிட மாட்டேன். அந்த அம்மாக்கு சல்யூட் அடிச்சு சாப்பிட்டாரு. 2 பேரும் ஆண்டுடைய மகிமை இழந்து போனாங்க. பைபிளுக்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா யாரு சொன்னாலும் கேட்க கூடாது. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அப்பா அம்மா. பைபிள் தான் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் மனைவி, அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட். முதலாவது ஆண்டவர் தான். ஆதாம் வந்து அம்மாவுக்கு ஆண்டவர் கீழ்ப்படியில ஆண்டவரை பின்னாடி வச்சுட்டு மனைவியை முன்னாடி வச்சார். அதான் 2 பேரும் மகிமை இழந்து போயிட்டாங்க. ஆதியாகமம் 37 யோசேப்பு தரிசனத்தை பார்க்கிறாரு. தரிசனத்தை பார்த்து மற்றவங்களுக்கு சொன்னாரா இல்லையா? தரிசனத்தை பார்த்து ஆண்டவர் இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது ஆண்டவர் சொல்றாரு. அது மற்றவங்களுக்கு சொல்றாரா இல்லையா? சொல்லுங்க. இந்த விளையாடப்பட்ட ரட்சிப்பு கொடுத்து ஆண்டவர், உங்களுக்கு தெரியும், சீக்கிரமா அந்த உலகம் முடிய போகுது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் நம்பினாதான் பரலோகம் போக முடியும். உங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு சொல்றீங்களா இல்லையா? யோசேப்புக்கு தரிசனத்தை பார்த்து சொன்ன அவங்க அண்ணன்ட்ட எல்லாம் சொல்றாரு. அவங்க அண்ணன்ட்ட சொன்ன அவங்க அண்ணன் என்ன சொல்றாங்க? கைதட்டி நல்லா பூஸ்ட் கிளை கொடுக்குறாங்களா? என்ன பண்றாங்க? யோசேப்ப சொல்லுங்க பாஸ்டர்மா, என்ன பண்றாங்க? யோசேப்ப திட்டுறாங்க. திட்டுற பத்தி கவலைப்படவே கூடாது. நம்ம சொல்றத சொல்லிடணும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம்.
அவன் திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லிடணும். யோசேப்பு ஆண்டவர் என்னென்ன நடக்க போது அத்தனையும் சொல்றாரு. அது அவங்க அண்ணன்ட்ட சொல்றாரு. அவங்க அண்ணன்ட்ட சொன்னோன்னு அவங்க அண்ணன் எல்லாம் திட்டுறாங்க. யோசேப்பு திருப்பி சண்டை போட்டாரா? யோசேப்பு திருப்பி சண்டை போட்டாரா? சொல்லுங்க. இல்ல. ஏன்? மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பைபிள் சொல்லுது, எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். சண்டை போட்டீங்கன்னா கிருபை இழந்து போயிருவீங்க. இந்த தரிசனத்தை அங்க அப்பாட்டையும் சொல்றாரு. தரிசனத்தை அப்பாவும் திட்டுறாரு. யோசேப்பு திருப்பி எங்க அப்பாட்ட பேசினாரா? பேசல. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பெரியவங்களை எதிர்த்து பேசவனா இருக்க மாட்டான். யோசேப்புக்கு தெரியும், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. பெரியவங்களை பார்த்து உனக்கு என்ன தெரியும், வேலையை பாருன்னு சொல்றவங்களா இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அப்பா அம்மா கொடுக்குற கனத்தை கொடுக்குறீங்களா? பெரியவங்க கொடுக்குறீங்க, அப்பா அம்மா கொடுக்குற கனத்தை கொடுக்குறீங்களா? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. பெரியவங்க என்ன சொல்றீங்களோ அது கேட்கணும். எதிர்த்து பேசுறீங்கன்னா ஆண்டவரும் கூட இருக்க மாட்டாரு. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணல என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கா உன் தகப்பனையும் தாயும் தள்ளுபடி போட்டுருவார் ஆண்டவர். ஆடி தள்ளுபடி. உனக்கு என்ன தெரியுது, வேலையை பாரு. பெரியவங்களுக்கு கொடுக்கிற கனத்தை கொடுக்கணும். நிறைய பேர் வயசானவங்க இருக்கிறீங்க, நான் சொல்றேன், பையன் பார்க்கல, மருமக பார்க்கல, பேத்தி பார்க்கல, யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களுக்கு கூட ஆண்டவங்களை போசிப்பாருங்க. ஆகாயத்து பறவைகளை போசிக்கிற ஆண்டவர் உங்களை போசிக்காம விடுவாரோ? யாரு போசிக்கிறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை போசிப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். பெற்றோரை கனம் பண்ணாதவங்களை ஆண்டவர் மொத்தமா வச்சு கணக்கு கேட்பார். சும்மாலாம் விட மாட்டாருங்க, சும்மா விட மாட்டாரு. பையன் பேசல, மருமக பேசல, பேரம் பேசல, பேத்தி பேசல, அழுதிங்கன்னா அதனால பலன் ஒண்ணும் கிடையாது. அழுதிங்கன்னா உங்க உடல் தான் பலவீனப்படும். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக முழங்கால் ஜெபிச்சீங்கன்னா அந்த கண்ணீருக்கு பரலோகத்துல பெரிய பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கவனிக்கிறாங்களோ இல்லையோ, உலகத்தை படைச்ச ஆண்டவர் உங்களை கவனிப்பார். திருமணம் ஆயிட்டு போயிருவாங்க, பையனுடைய அப்பா அம்மாவை கவனிக்கவே மாட்டாங்க. பிள்ளையோட அப்பா அம்மாவை சுயநலம், சுயநலம். நீ என்ன விதைக்கிறையோ அதுதான் அறுப்ப. என்ன பாஸ்டர், நெல் அரிச்சா அதே நெல்லு விதைச்சா நெல்லு கிடைக்கும். நெல்லு விதைச்சிட்டு போய் நுங்குன்னு பார்க்க முடியுமா? நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான். அங்க அப்பா சொல்றாரு, டே அண்ணால ஆடு மேய்ச்சிட்டு போய் பார்த்துட்டு வா. யோசேப்புக்கு எவ்வளவு சகோதரங்க சொல்லுங்க? ஏமா எவ்வளவு சகோதரர் யோசேப்புக்கு? 11 பேர். 11 பேரும் யோசேப்பை திட்டுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, போய் பார்த்துட்டு வா. நானா தான் சொல்லியிருப்பேன், நேத்தான் பல்ல கடிச்சு ஒருத்தன் அடிக்கிற மாதிரி வந்தான், நேத்தான் ஒருத்தன் எட்டி உதைக்கிற மாதிரி வந்தான், நேத்தான் பொண்ணை முறைச்சு பார்த்தான். எப்படி போறதுன்னு கேட்டிருப்போமா இல்லையா? நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எதிர்த்து பேசுறவனா இருக்க மாட்டான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்யறவங்களா இருப்பாங்க. அப்பா சொல்றாரு, போய் பார்த்துட்டு வா. 1 சாமுவேல் 37:13 வீட்டுல போய் வாசிங்க. யோசேப்பு சொன்ன வார்த்தை, இதோ நான் போகிறேன். எதிர்த்து பேசலைங்க.
காரணம் சொல்ல, சாக்கு போக்கு சொல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆண்டவர் என்ன சொல்றாரோ செய்யறவங்களா இருப்பாங்க. திருப்பி பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க. திருப்பி சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. அப்பதானே சிறையிருப்பு திரும்பும். அப்பதான் ஆண்டவர் இறக்கம் செய்வாரு. அப்பதான் ஆண்டுடைய கரம் நம்ம மேல இருக்கும். யோசேப்பு போறது வனாந்தரம். ஆடு மேய்க்கிற எங்க இருப்பாங்க சொல்லுங்க? ஆடு மேய்க்கிற எங்க இருப்பாங்க? வனாந்தரம். வனாந்தரத்துக்குள்ள என்ன இருக்கும்? மடமடன்னு சொல்லுங்க, டைம் ஓடிட்டு இருக்கு. வனாந்தரத்துக்குள்ள என்ன இருக்கும்? இருக்கும். யோசேப்புக்கு 1000 காரணங்கள் சொல்லி இருக்கலாம். காட்டுக்குள்ள போன, முள்ளு குத்துச்சு, திரும்பி வந்துட்டேன். வனாந்திரத்துக்குள்ள போன, ஒரே மழை சோன் பெஞ்சு நிக்கிறக்கு ஒதுங்க இடங்கள. ஏன் பாஸ்டர் சொல்லிருக்கலாம்ல? மழை பெஞ்சிச்சு, நிக்கிற கடல திரும்பி வந்துட்டேன். வனாந்திரத்துக்குள்ள போன, யானை கத்திரமா இருந்துச்சு, திரும்பி வந்துட்டேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. சர்ச்சுக்கு ஏன் வரல? பக்கத்து வீட்டுக்காரன் காது குத்து கூப்பிட்டான், உடம்பு காய்ச்சலா அரைஞ்சு படுத்து சொல்ல மாட்டான். காய்ச்சலா உள்ள வந்து பாரு, உட்காரு. சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார். நீ காய்ச்சலா உள்ள வந்தா போதும், ஆண்டவர் சுகப்படுத்த வெளியே அனுப்புவாருங்க. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மருந்துகளை காட்டிலும் மருத்துவர்களை காட்டிலும் பெரியவர். அவருடைய தழும்புகளாலே குணமானோம். ஆண்டவர் வாழ்க்கையில் இரக்கத்தை செய்வார். உலகம் கொடுக்கிற மெடிசனுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும். என் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது. அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாக கர்த்தர். ஈம்னா டாக்டர், ஈம்னா இது முழங்கால் போட்டு தெய்வீக சுகத்தை அனுபவி கேட்டுங்க, ஜோம் பண்ணி கேளுங்க, ஆண்டு சுகத்தை கொடுப்பாருங்க. வேதத்தை வாசிங்க, உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எனக்கு தெரியும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தெய்வீக சுகத்தால வச்சிருக்கார் ஆண்டவர். என்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தனோ அன்னைக்கே சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு சுகம், நானே உன் பரிகாரியை கர்த்தர். 10 பைசா மருந்து சாப்பிட மாட்டேன். நான் மருந்து சாப்பிட்டு போய் அடுத்தவங்களுக்கு ஏசுனார் சுகம் கொடுக்க சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. நான் சொல்ல மாட்டேன். அந்த தீர்மானத்தோட தான் வந்தேன். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஊழியத்துக்கு போறேன். நான் மாத்திரை சாப்பிட்டு போயிட்டு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு நான் போய் சொல்ல மாட்டேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் மருந்துகளை காட்டிலும் மருத்துவர்களை காட்டிலும் பெரியவர். அவருடைய தலைமைகளாலே குணமானோ. பிரச்சனையா, பலவீனமா, முழங்கால் போட்டு வேதத்தை வாசி. கோயம்புத்தூர்ல பாப்பநாயக்கம்பாளையம் சேர்ந்தவர், பிஎஸ்சி குரூப்ஸ் ரிலேட்டிவ் பாலசுந்தரம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்பநாயக்கம்பாளையம், அவங்க அக்கா பொண்ணுல பைலட், எல்லாருமே பெரிய வசதி. அவங்களுக்கு கிறிஸ்தவனே ஆகாது. கிறிஸ்துவ மக்கள்னாவே அவ்வளவு கோவப்படுவாங்க. நாய்க்கர் வகுப்பை சேர்ந்தவர். இன்னும் இருக்குது பாப்பநாயக்கம்பாளையத்துல அவங்க வீடெல்லாம். அவர் மிஸ்டர் தமிழ்நாடு ஜிம் பாடி பில்டர். அவரு அந்த சர்டிபிகேட்டை வச்சு கஸ்டம்ஸ்ல சென்னையில வேலைக்கு வாங்கிட்டார். அவர் பேரு ஜிம் பாலு. பயங்கரமான ரவுடியா இருந்தவர். அடிச்சு அவ்வளவு பாடி பில்ட் அடிச்சு தூக்கிடுவாரு. அத்தனை பேரும் தெரியும் அவருக்கு. கஸ்டம்ஸ் ஆபீசர் போன ஆனோன்னு நிறைய காசு வந்துச்சு. நிறைய காசு தான் குடிக்க ஆரம்பிச்சார். குடிச்சு 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 மிஸ்டர் தமிழ்நாடு குடிச்சு 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 பலவீனப்பட்டார். காசு நிறைய வந்தோன்னே அவங்களுக்கு பயங்கர வசதி, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டாங்க. அவர் ஒரு நாள் சிங்கப்பூர் போறப்போ, மலேசியால இருந்து சிங்கப்பூர் போயிருக்காரு. போற வழியில ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க, பைபிள் கொடுத்துக்கிறாங்க. அவர் கோபம் கிறிஸ்துவனாலே ஆகாது. இந்த பைபிளை எங்கேயாச்சும் தூக்கி போட்டு வந்துடணும். அவர் ஆசையா பிரிச்சு பார்த்திருக்கிறாரு. பைபிள், ஃபாரின் படம் என்ன கொடுப்பாங்க? வாட்ச் கொடுப்பாங்க,
சென்ட் பாட்டில் கொடுப்பாங்க, நல்ல ஷர்ட் கொடுப்பாங்க நினைச்சிட்டு வாங்கியிருக்காரு. பிரிச்சு பார்த்தா பைபிள். அவருக்கு ஒரே கோபம், பலவீனமா இருக்கு, இந்த பைபிள் எங்காச்சும் தூக்கி போட்டுறணும். ஏதோ இடத்த பார்த்து இடத்த எங்காச்சும் மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம ஃபாரின் ஆச்சே, சிங்கப்பூர்ல வந்து போட்டலாம், சிங்கப்பூர்ல ஒரு குப்பை போட்டா ஃபைன். எதை தூக்கி போட நினைச்சாரோ அந்த பைபிள் உடன்படிக்கை பெட்டி வந்த இடத்துல ஆசீர்வாதம். அந்த அப்படியே சிங்கப்பூர்ல குப்பை போட்டா ஃபைன் சொல்லிட்டு இந்த பெட்டியோட பைபிள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டார். பலவீனப்படுற நேரத்துல பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு.